தருப்பை புல் புண்ணிய பூமி தவிர வேறு எங்கும் முளைக்காது. இதற்கு அக்னி கர்ப்பம் என்றும் பெயர். இப்புல்லில் காரமும் புளிப்பும் இருப்பதால் செம்பு ஐம்பொன் உலோக படிமங்களை இந்த புல்லின் சாம்பலால் தேய்க்கிறார்கள். இதனால் பல நாள் ஆற்றல் குறையாமல் இருக்கும். இந்த புல் தண்ணீர் இல்லாவிட்டால் வாடாது. நீருக்குள் பல நாட்கள் இருந்தாலும் அழுகாது. அம்ருத வீரியம் என்பது இதன் பெயர். சூரிய கிரகணம் ஏற்படும் போது இதன் வீரியம் அதிகரிக்கும். தொற்று நோய்கள் இதன் காற்றுப்படும் இடங்களில் இருக்காது. இந்து மற்றும் புத்த சமயத்தில் தருப்பை பண்பாட்டு முதன்மைத்துவம் வாய்ந்த ஒரு புனித தாவரமாகும். இது புத்தர் ஞான ஒளி பெறுவதற்காக தியானம் செய்வதற்கான ஒரு ஆசனமாக பயன்பட்டு வந்தது. ரிக்வேதத்தில் மத சடங்குகள் செய்ய பயன்படும் ஒரு புனித தாவரமாக தருப்பை குறிப்பிடப்படுகிறது. மேலும் இது துறவிகள், மத போதகர்கள் மற்றும் இறைவனுக்கான ஆசனமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் தியானம் செய்வதற்கு சிறந்த ஆசனமாக கிருஷ்ணரால் தருப்பை ஆசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. நற்காரியங்களோ அல்லது மற்ற காரியங்களோ செய்யும் போது தருப்பை அணிவது இந்து மதத்தின் ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. தருப்பையை வலதுகை மோதிர விரலில் அணிவர். இதற்காக தருப்பையில் மோதிரம் போன்ற வளையம் செய்யப்பட்டிருக்கும். தருப்பையின் நுனிப்பகுதிதான் சிறப்பானதாக கருதப்படுகிறது. தருப்பை மேலும் பல கதிர்வீச்சுகளை அடக்கிவிடும் என்றும் நம்பப்படுகிறது. அதனால்தான் சில வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது தருப்பை அணிவது கட்டாயமாக கருதப்படுகிறது. ஒரு புல்லை கொண்டு செய்யும் பவித்திரம் எனப்படும் தருப்பை இறப்பு சம்பந்தப்பட்ட சடங்குகளிலும், 2 பொருட்களை கொண்டு செய்யப்படும் தருப்பை தினசரி நடைமுறைகளுக்கும், 3 பொருட்கள் கொண்டு செய்யப்படும் தருப்பை அமாவாசை என்று செய்யப்படும் நீத்தார் சடங்கு போன்றவற்றிலும், 4 பொருட்களினால் செய்யப்பட்ட தருப்பை கோயில் நடைமுறைகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. தருப்பை புல்லை பொதுவாக பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை அன்று சேகரிப்பர். அப்பொழுது மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. நாட்டுப்புற மருத்துவத்தில் தருப்பையானது வயிற்றுக்கடுப்பு மற்றும் பெரும்போக்கு எனப்படும் மாதவிடாய் மிகைப்பு மற்றும் டையூரிக் என பல்வேறு நோய்களின் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தருப்பையில் 7 வகைகள் உண்டு. அவைகள் புசை, காசம், தூர்வை, விரிகி, மஞ்சம்புல், விசுவாமித்திரம் எவை என்பன. மேலும் நுனிப்பகுதி பருத்து காணப்படின் அது பெண் தருப்பை எனவும், அடிப்பகுதி பருத்திருப்பின் அது அலித்தருப்பை எனவும், அடி முதல் நுனி வரை ஒரே சமமாக இருப்பது ஆண் தருப்பை எனவும் வழங்கப்படுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.